பனித்துளிகள் டிசம்பர் 25, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு முடிவு சமீபமாயிற்று. தியான வசனம் சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். 2ஆம் உலக போரின் போது லண்டன் மாநகர்ல குண்டுகள் போடப்பட்டது. பூமி குலுங்கியது, கட்டிடங்கள் அதிர்ந்தன. ஒரு குடும்பத்துல 7 வயது மகளும் அவளுடைய அப்பாவும் தான் மீதமாக இருந்தனர். அம்மாவும் 2 மகன்களும் மரித்து விட்டார்கள். அந்த அப்பாவும் மகளும் நிலத்தின் அடியில அமைக்கப்பட்ட வீட்டில் இருந்தனர். இவ்வாறு இந்த சூழ்நிலையில மகள் தந்தையிடம், அப்பா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கின்றது, தூக்கம் வரவில்லை, உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டே தூங்குகிறேன் என்றாளாம். சிறிது நேரத்தில் குண்டு வெடித்த சத்தம் கேட்டபோது அவள் மறுபடியும், அப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கின்றது, உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டே தூங்க வேண்டும் என்று சொன்னாலாம். பிரியமானவர்களே, நம் பிதாவின் முகம் இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. பூமியானது இயற்கை சீற்றத்தினாலோ பஞ்சத்தினாலோ அல்லது தீவிரவாதிகளாலோ அழிக்கப்படவே முடியாது. இந்த பூமி நம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைய தினத்திலும் லண்டனில் வசிக்கின்ற சிறுமியை போன்று நாம் பயந்து கொண்டே இருக்கின்றோமா? இந்த உலகம் முழுவதும் யுத்த மேகம் சூழப்போகின்றது என்ற பயம் இருக்கின்றதா? தீவிரவாதிகளால் உலகில் சமாதானமும் நம்முடைய சுதந்திரமும் பாதிக்கப்படுகின்றன என்று நினைக்கிறீர்களா? உடல் நல குறைவினால் பாதிக்கப்பட்டு வலிகளினால் மிகவும் அவதியுறுகின்றீர்களா? மனக்குழப்பத்தினாலோ அல்லது மற்றவர்களின் கோபத்திற்கோ ஆளாகி இருப்பதால மிகவும் கலங்கி இருக்கிறீங்களா? நம் எதிர்காலத்தை பற்றி மிகவும் தெளிவாக அறிந்தவர் ஒருவர் இருக்கின்றார். நம் வாழ்வின் நிகழ்காலங்களில் நடப்பது அவருக்கு தெரியும். நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம் வாழ்வில் நடக்கவிருக்கின்ற சம்பவங்களை குறித்து அவர் தாம் தேர்ந்தெடுத்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். திட நம்பிக்கையாயிருங்கள், கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கின்றது. அவர் தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கின்றார். இந்த உலகின் துயரங்களுக்கெல்லாம் முடிவு வெகு சமீபம். அவரை முகமுகமாக மாத்திரமே சீர் செய்ய முடியும். இயேசுவின் வல்லமையால் சாத்தானை ஜெயிப்போம். நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் கிறிஸ்துவும் நம்மை நேசிப்பார். கிறிஸ்து தம்முடையவர்களை சேர்த்து கொள்ள வரும்போது நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் வாழ வேண்டும். அப்படியே வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.